மரியாதை. மரியாதைன்னு சொன்னா, வயசுக்கு நம்ம மரியாதை குடுக்கணுமா? இல்ல அவங்க வச்சிருக்க பதவிக்கு மரியாதை குடுக்கணுமா? இல்ல அவங்க செய்ற வேலைக்கு நம்ம மரியாதை குடுக்கணுமா? இப்ப இருக்கிற காலத்துல மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமா இருக்குது. அது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து சரி, வயசானவங்க வரையுமே மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனா நம்ம யாருக்கு தாங்க மரியாதை குடுக்கணும்? நம்ம நம்ம கடந்து போற எல்லாருக்குமே மரியாதை குடுக்கணுமா? அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கும். அப்ப யாருக்கு தான் நம்ம மரியாதை குடுக்கணும்? மரியாதைன்னா என்னது முதல்ல? எதுக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை தரணும்? நம்ம வேலைய பார்க்குறோம். அவங்க அவங்க வேலைய பார்க்குறாங்க. இதுக்கு நடுவுல மரியாதை எங்கருந்து வருது? வயசு பொறுத்து மரியாதை குடுக்கணும். அவங்க இருக்கிற பதவி வச்சுமே அவங்களுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். என்ன விட சின்னவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நான் மரியாதை குடுக்கணுமா? அப்படின்னு ஒரு தாட் போகும். கண்டிப்பா குடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்றேன். எனக்கு 4 மச்சினங்க. அதுல 2 பேருக்கு வயசு அதிகம். ஸோ என்ன வந்து வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சின்ன பொண்ணு. ஆனாலும் அண்ணன கட்டின்னு இருக்கேன் அப்படிங்கிறதுனால, அண்ணி அப்படிங்கிறதுனால, வாங்க அண்ணி, போங்க அண்ணி தான் பேசுவாங்க. அது ஒரு மரியாதை. அடுத்து அ ஒரு நல்ல வேலையில இருக்கோம். நம்ம கீழ நெறைய பேர் வேலை செய்றாங்க. நம்ம அவங்கள எப்படி வேணா மரியாதை இல்லாம கூப்பிடலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்கள நீங்க வாங்க போங்கன்னு தான் கண்டிப்பா கூப்பிட்டாகணும். அப்படிதான் நடத்தணும். அதுதான் ஒரு மரியாதை. மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சு நடக்கிறதும் ஒரு விதமான மரியாதை தான். இதுலயும் என்ன ஒண்ணுன்னா, ஒருத்தவங்க இருக்கும்போது குடுக்க வேண்டிய மரியாதைய குடுக்காம, அவங்க இல்லாதப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமா மரியாதை குடுப்பாங்க. அதுக்கு பதில் இருக்கும்போது அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கொஞ்சம் மரியாதையாச்சும் குடுத்தா நல்லா இருக்கும். இதுதான் மெயினா எல்லா வீட்லயுமே நடக்குது. உங்க லைஃப்ல நீங்க எல்லாருக்கும் மரியாதை குடுக்குறீங்களா? உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா? அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க.